ஹோட்டல் ஸ்டைல் க்ரீன் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அது காய்ந்த பிற்பாடு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை நல்லா பொரிய விடுங்க. இந்த சீரகம் நல்லா பொரியும் போது அருமையான வாசனை வரும். அதுக்கு பிறகு ஒரு 4 பல்லு நாட்டு பூண்டை அதில் சேருங்க. அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லாவே வறுபடட்டும். அந்த பச்சை வாசனை போயிடும். நல்லா வதக்குங்க. ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து வதக்குங்க. 1 by 1 கொஞ்சம் அவகாசம் விட்டு வதக்கிக்கிட்டே வாங்க. காரத்திற்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கீறி போட்டிருக்கேன். இந்த மிளகாயில் அவ்வளவு காரம் இல்லை. இந்த மிளகாயின் காரம் தான் இந்த சட்னிக்கு. ஸோ காரத்திற்கு தகுந்தாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மிளகாய் வெடித்த மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை இருக்கு இல்லையா, கொத்தமல்லி கீரைகளை சுத்தம் செஞ்சு நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துட்டு இந்த அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வானலில் நல்ல ஹீட் இருக்கும். அந்த ஹீட்டே இந்த கீரை வதங்கிறதுக்கு போதுமானது. இந்த கொத்தமல்லி கீரை நல்லா பெரட்டி விடுங்க. இந்த சட்டியின் சூட்டில் அந்த கொத்தமல்லி கீரை நல்லா வதங்கிடும். இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறின பிற்பாடு அதை எடுத்து அரைச்சிக்கலாம். ஜாரில் இதை சேர்க்கும்போது கூடவே சில ஜாமான்கள் சேர்க்கணும். 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காயை கீறி சேர்த்துக்கோங்க. அரை முறி தேங்காவாக இருந்தாலும் ஓகே தான். அதை நல்லா கீறி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு இது கூட உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் நல்ல எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியவும் கொஞ்சமாக கறிவேப்பிலைகள் சேர்த்து அந்த தாளிசத்தை இந்த சட்னியில் சேர்த்துருங்க. இட்லி தோசைக்கு நீங்கள் ஹோட்டல்ஸில் சாப்பிட்ருப்பீங்க. இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.